ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை ஒரே ஒரு முறை முழுமையாக கேளுங்க. இந்த பதிவு கண்ணில் பட்டாலே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொற்காலம் அப்படின்றத நீங்கள் உணரலாம். இந்த பதிவை முழுவதாக கேட்ட உடனே அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள 8 நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நிகழும், அதிசயம் நிகழும். அதே போல் உங்கள் முன்னாடி சாயப்பா தோன்றுவார். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கனவில் அல்லது நேரிலோ தோன்றி உங்களுக்கு உண்டான நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு உண்டான பதில் கிடைக்கும். அதுக்கு ஒரு சிகப்பு கலர் துணியில் நான் சொல்கிறேன் இந்த ஒரே ஒரு பொருளை வைத்து மூட்டையாக கட்டிடணும். கட்டி அதை வீட்டு நிலைவாசப்படி முன்னாடி நீங்கள் நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு மந்திரம் 9 முறை சொல்லி கட்டி பாருங்கள். அடுத்து வியாழக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த வியாழக்கிழமையில சாயப்பா நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அப்படியே அள்ளி கொடுத்து விடுவார். இந்த வரனுக்கு பலன் பல மடங்கு அதிகம். முழு நம்பிக்கையோடும் அதே போல் பொறுமையோடும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பல வருடம் பட்ட அந்த கஷ்டம் இந்த ஒரு மாதத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்ட மாதத்தின் இறுதி நாளாக வர இந்த வியாழக்கிழமையிலிருந்து உங்களுடைய துன்பம் முடியடைய போகிறது. ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு முன்னாடி வீடு வாசல் அனைத்தையும் சுத்தப்படுத்திடுங்க. குளித்து முடித்து பூஜை அறையில் போய் சாயப்பா மேடை பலகை அனைத்தையும் சுத்தப்படுத்திட்டு அப்பாவுக்கு மஞ்சள் நிற ஆடை, மஞ்சள் நிற மலர் மாலை அது போல் அணிவிச்சுட்டு 2 தீபம் ஏற்றுங்க. மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுருங்க. 2 தீபம் ஏற்றி அதே போல் ஒரு கிளாஸ் பால் காய வச்சு சர்க்கரை வச்சுருங்க. வெத்திலை பாக்கு அதே போல் அதில் இப்போ ஒரு 10 ரூபாவும் 1 ரூபாவும் வச்சுருங்க. இதை வைத்த பிறகு அப்பாவுக்கு ஒரு கைப்பிடி பிரசாதம் டைமண்ட் கற்கண்டாவது வைங்க. வைத்துட்டு ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு தேங்காய், நல்லா கொப்பரை தேங்காயாக ஒரு தேங்காய் எடுத்து மஞ்சள் தடவி அதுக்கு சிகப்பு பொட்டு வச்சுட்டு அந்த சிகப்பு துணியில் நல்லா முடிச்சு போட்டு அந்த பூஜை அறையில் வைத்து ஊதுபத்தி சாம்பிராணி ஏற்றி வழிபட்டு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய்னு 9 முறை சொல்லிட்டு வீடு முழுவதும் அந்த ஊதுபத்தி சாம்பிராணி போட்டு கற்பூரம் ஏற்றி வழிபட்ட பிறகு அந்த பிரசாதம் வீட்டில் இருக்கவங்க அனைவருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. ஒரு மணி நேரம் அப்படியே சாயப்பா பாதத்தில் இருக்கட்டும். அந்த தேங்காய் எடுத்து வீட்டு நிலைவாசப்படி முன்னாடி கட்டி பாருங்க. 8 நாளில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிகழும், கைமேல் பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.